வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிகாரப்பூர்வமாக விலகிருக்கு. விலக போகிறதாக செய்திகள் வந்துச்சு. நம்ம சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. இப்போ கன்ஃபார்ம் நியூஸு. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பிளாக் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம்? போர் காலங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்த ஜம்மு காஷ்மீரில் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சு. அதாவது மின்சாரமே இல்லாமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது. ஏன்னா எதிரி நாடுகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது, மக்களுடைய சேஃப்டிக்காக பிளாக் அவுட் அப்படிங்கிறது. இப்போ கியூபாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் தான். அங்கே தான் சண்டையே இல்லையே. எதுக்காக பிளாக் அவுட்டு? எதுக்காக மின்சாரமே இல்லாமல் அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன காரணம்னா, மின் உற்பத்தி நிலையங்களை இயக்க தேவையான எரிபொருள் இல்லையாம். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியலை. அதனால அங்கே பவர் கட்டு, அங்கே கரண்டே இல்லாமல் மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்து சாலை ஓரங்களில் படுத்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி நிலையங்களில் இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டிருக்கான். அதையும் சரி பண்ணலையா கியூபா கவர்மெண்ட்டு. கியூபா கம்யூனிசம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு. கம்யூனிச ஆட்சியில் நிலைமையை பார்த்தீங்களா? ஆனால் இங்கே தமிழகத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கியூபாவை இந்த கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க கியூபாவுடைய மருத்துவர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க நம்ம ஊர் பொலிட்டீஷியன்ஸு. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கரண்டே இல்லாமல் எதுவுமே இயங்கலை அப்படின்னு ரிப்போர்ட் வருது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவர் சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்து திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தார்ல. திடீர்னு சவுக்கு சங்கரை ஆளையே காணோம். எங்கே போயிட்டார் சவுக்கு சங்கர்? ஒரு வீடியோ கூட அவருடைய வீடியோக்களை பார்க்க முடியலையே, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு. காவல்துறை பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலையை காரணம் காட்டி சவுக்கு சங்கர் ஜாமீன் வாங்கியிருக்காரு. காவல்துறை ஜாமீனில் இது மாதிரி வீடியோக்கள் போடுறாரு. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது அவர் நல்லா தான் இருக்காரு, பொய்யாக ஜாமீன் வாங்கியிருக்காரு மருத்துவ காரணங்களை சொல்லி அப்படிங்கிறது உறுதியாகுது, நிரூபணமாகுது. அதனால அவருக்கான ஜாமீனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு தமிழக காவல்துறை கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் முடியலைன்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வீடியோக்கு மேலே வீடியோவாக பேசுகிறாரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் நல்லா தான் இருக்கார், ஆனால் முடியலைன்னு சொல்லிட்டு பொய்யான காரணம் சொல்கிறாரு அப்படின்னு தமிழக காவல்துறை அப்ரோச் பண்ணிச்சா. சரி, எதுக்கு வம்பு? இது மாதிரி வீடியோ போடுறதுனால தானே அதை சொல்லி அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை சொல்கிறாங்க, நம்ம வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அமைதியாக இருந்ததாக சொல்லப்படுது. இப்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சா? திமுகவுடைய கண்ட்ரோலில் இருந்த அதிகாரம் போயிடுச்சு. இப்போ முழு அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன்ட்ட தான் இருக்குது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு சவுக்கு சங்கர். திமுக அரசாங்கத்திற்கு எதிராக வீடியோக்கு மேலே வீடியோவாக வெளியிட்டு இருக்காரு. ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சவுக்கு மீடியாவில் வெளியிடலை, பேசு தமிழா பேசு, இளைய பாரதம், இது மாதிரியான சேனல்களில் வெளியிட்டு இருக்காரு. தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க? பேசு தமிழா பேசு, இளைய பாரதம் இந்த யூடியூப் சேனலுடைய ஹெட்டுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க. சவுக்கு சங்கருடைய வீடியோவை எப்படி உங்களுடைய சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணலாம், அதை டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க. விசாரணைக்கு ஆஜராக கார்த்திக் கோபிநாத் அந்த சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. அப்போது சவுக்கு சங்கருடைய வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி தன்னை மிரட்டியதாகவும், சவுக்கு சங்கருடைய வீடியோவை யார் கொடுத்தது போட சொல்லி இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்ததாகவும் கார்த்திக் கோபிநாத் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கருடைய வீடியோவை டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு காவல்துறை கிட்ட தான் சொன்னதாகவும் விளக்கம் கொடுத்துருக்காரு. சவுக்கு சங்கரை பார்த்து எதுக்காக திமுகவுக்கு பயம்? தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகும் தமிழக காவல்துறை சவுக்கு சங்கருடைய வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணவங்களுக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்காங்க. சவுக்கு சங்கருடைய வீடியோவை டெலீட் பண்ணணும், இல்லைனா உங்கள் சேனல் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களே. அப்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகும் திமுகவுடைய கண்ட்ரோலில் தான் இன்னும் பவர் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் என்ன இதெல்லாம் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு பாஜக அதிமுக கொந்தளித்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கடைசி டாபிக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அண்ணாமலை ஒரு புகார் கொடுத்தாருல. கரூரில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்களை பட்டியல் அடைக்க
வேலைப்பாடுகள் நடந்துக்கிருக்கு, பட்டிகள் உருவாக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி வச்சதா சொன்னேன்ல. எலெக்ஷன் கமிஷன் கரூரில் பல பகுதிகளில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த ஆய்வை தொடர்ந்து அமைக்கப்பட்ட பட்டிகள் போன்ற அமைப்பை உடனடியாக மூடியிருக்காங்க, எல்லாத்தையும் நீக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பாட்டில் இருந்தே எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் இந்த அதிரடியை நிகழ்த்தியிருக்காங்க. உருவாக்கப்பட்ட பல பட்டிகள் இப்போ வந்து ஒன்று ஒன்றா மூடப்பட்டு வருது. அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி. அதிமுகவோட சேர்ந்து தான் அண்ணாமலை இதை பண்ணார். அதிமுக பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அதிமுக பாஜகவினர்கள் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.